ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சபை ஆராதனைக்கு கடந்து வந்துக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். சங்கீத புஸ்தகம் 90வது சங்கீதம் 14வது வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. வாழ்நாளெல்லாம் சந்தோஷமாக இருக்க முடியுமா? இன்றைக்கி உலகத்தில் அமெரிக்கா தேசத்தில் இங்கிலாந்தில் நம்ம பார்க்கும்போது 1 மந்த்து கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. டிசம்பர் 1 என்ன செஞ்சிடுவாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். இந்த ஆல் த டேஸ் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். இப்போது இந்த நாளில் ஒன்றை நீங்கள் உங்கள் மனதில் வைக்க வேண்டும். உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் வார்த்தையை கொண்டு சிருஷ்டிக்க போகிறீங்க. உங்கள் எதிர்காலம் கர்த்தருடைய வார்த்தையிலும் உங்களுடைய மனதிலும் வாயிலும் இருக்கிறது. என் வாழ்நாள் எல்லாம் எனக்கு ஒரு நன்மை தான் நடக்கும் அப்படின்னு ஆவியானவர் இந்த நாளில் உங்களோடு இடைப்பட போகிறார். இந்த வார்த்தை சொல்கிறது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி. அதுக்கு ஒரு சில மொழிபெயர்ப்பு சொல்லுது, எங்கள் நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து மகிழ்ந்து இருக்கும்படி. பிரைஸ் தி லார்ட். உமது இரக்கத்தினாலும் அன்பான இரக்கத்தினாலும் எங்களை திருப்திப்படுத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து மகிழ்ந்து இருக்கும்படி உமது கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய அன்பான இரக்கத்தினாலும் எங்களை திருப்திப்படுத்துங்க. இப்படி யாராவது ஜெபிச்சிருக்கிறோமா? ஹல்லேலூயா. இனிமேல் இப்படி ஜெபிக்க போகிறீங்க. உங்கள் எதிர்காலத்தை வார்த்தையை கொண்டு நீங்கள் உருவாக்க போகிறீர்கள். உங்களுடைய தலைமுறையை, ஜெனரேஷனை கூட வார்த்தையை கொண்டு நீங்கள் உருவாக்க போகிறீங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் மாற்றி அமைக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, உங்கள் அன்பின் சூரிய உதயம் எங்கள் இருண்ட வாழ்வை முடிவுக்கு கொண்டு வரட்டும். ஹல்லேலூயா. எதெல்லாம் இந்த வருடத்தில் வியாதி, ஒரு இருட்டு, கடன் பிரச்சனை, போராட்டம், சண்டை, சச்சரவு, பயங்கள், எவ்வளோ சூழ்நிலை நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்வார், இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே உம்முடைய அன்பின் சூரிய உதயம் என் இருண்ட வாழ்வை முடிவுக்கு கொண்டு வரட்டும். எத்தனை பேர் இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம சொல்லுறோம், ஆண்டவரே என்னுடைய இருண்ட வாழ்வை முடிவுக்கு கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. நான் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து மகிழ்ந்து இருக்கும்படி என் இருண்ட வாழ்வை, என் வியாதியை முடிவுக்கு கொண்டு வாங்க, என் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாங்க, என்னுடைய கடனை முடிவுக்கு கொண்டு வாங்க, என் சோர்வை முடிவுக்கு கொண்டு வாங்க. அதுக்கடுத்து சொல்லப்படுது, ஆண்டவரே நீர் மாத்திரமே, உம்மால் மட்டுமே எங்கள் மனதை திருப்திப்படுத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி பாருங்க, இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு திரும்ப டவுன் ஆயிடுவோம். அடுத்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்காக காத்திருக்கிறவர்கள் நாம் அல்ல. தினந்தோறும் நீங்கள் மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக மாற்றுவதற்காகவே கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக கிறிஸ்மஸ் நியூ இயர் கொண்டாடக்கூடாது இல்லை, நமக்கு நிறைய பண்டிகையை கொண்டாடணும். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு மாதமும் சபையில் பண்டிகை கொண்டாடணும். ஏனென்றால் தேவன் நம்மை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கே நம்மளை அழைச்சிருக்கிறார். இங்கே வேத வசனம் சொல்லுது, ஆண்டவரே உம்மால் மட்டுமே என் மனதை திருப்திப்படுத்த முடியும். அப்போது தேவனால் மட்டுமே நம்முடைய மனதை திருப்திப்படுத்துவது எங்கே இருக்குது என்றால் அவருடைய வார்த்தையில். பிரைஸ் தி லார்ட். வலதுக்கு அதை வச்சுங்க, ஆண்டவரே உம்மால் மட்டுமே என் மனதை திருப்திப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எங்கே பார்க்குறாருன்னா முகத்தை பார்க்கலையா, நம்ம மனசை பார்க்குறாரு. நம்முடைய சூழ்நிலையை, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய துக்கங்களை எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். அதனால் இன்னொன்று ஒரு அந்த வார்த்தையுடைய, எங்கள் நாட்கள் இறுதி வரை மகிழ்ச்சியின் பாடல்கள் எங்களை நிரப்புகிறது. எங்கள் வாழ்க்கையின் இறுதி வரை எனக்கு மகிழ்ச்சி பாடல் மட்டுமே என்னை நிரப்பணும் ஆண்டவரே.
அப்படின்னு நீங்கள் நானும் ஜெபிக்க போகிறோம். பிரேஸ்லா, ஹல்லேலூயா. துக்கத்தின் பாடல் அல்ல, வேதனையின் பாடல் அல்ல, இந்த வனாந்தர வாழ்விலே அப்படி அல்ல. ஹல்லேலூயா. இங்கே ஒரு முடிவு நம்ம தான் எடுக்கணுமா? நம்முடைய எதிர்காலத்தை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு இங்கே ஒரு முடிவு எடுக்கணும். எங்கள் வாழ்நாள் இறுதி வரை நான் மகிழ்ச்சியும் பாடலாம் கேட்பேன். அப்படின்னா என்ன நடந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில்? சந்தோஷம்தான் இருக்கும். பிரைஸ்லாம் நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இப்போ நம்ம 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 மைண்டை செட் பண்ணணும். எதை கொண்டு? வார்த்தையை கொண்டு. பிரைஸ்லாம். துக்கத்தின் பாடலுக்கு பாருங்க, துக்கத்தின் பாடல்கள், துக்கமான செய்திகள் நம்ம மனதை ஈஸியாக தொடும். பிரைஸ்லாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், சினிமா பாடல்கள் கூட பாருங்கள், துக்கமான பாடல்லாம் நிறைய பேர் நைட் உட்காந்து கேட்டுருப்பாங்க. ஏன்னா ஏனென்றால் இந்த பூமி துக்கத்தினாலும் வேதனையினாலும் நெகட்டிவ் தாட்ஸ்னாலும் நிறைஞ்சிருக்குது. நம்ம அங்கே போயிட்டு ஒரு துக்கமாக இருக்கிற இடத்துல நம்ம மகிழ்ச்சியாக அப்படியே பாட்டு டான்ஸ் பண்ண லாலா 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 அப்படின்னு போனால் யாரும் வருத்தமாக வந்தீங்கன்னு வச்சுங்க, என்ன இவருக்கு என்ன லாலா லாலா அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா துக்கம் என்ன செய்யாது? மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் இன்னொரு குட் நியூஸ் சொல்கிறேன், மகிழ்ச்சி துக்கத்தை ஏற்றுக்கொள்ளாது. ஹல்லேலூயா சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினால என் மேலே ஒரு ஆசீர்வாதத்தின், ஒரு மகிழ்ச்சியின் அபிஷேகம் இருக்குது. என் மனம் துக்கத்தை ஏற்றுக்கொள்ளாது. கரங்களை தட்டி பிரைஸ் காட். அப்போ நம்ம இந்த நெகட்டிவ் காரியங்கள், இந்த துக்கமான பாடல்கள் இதெல்லாம் கேட்கக்கூடாது. கிறிஸ்டின்லேயும் நிறைய துக்கமான பாடல்லாம் இருக்குது. கடந்து வந்த பாதைகள் அப்படி நினைக்கும் போது கண்ணீரே வந்துடும். அது ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துறது பரவாயில்ல, ஆனால் மூழ்கி போயக்கூடாது, துக்கத்தில் நினைஞ்சிடக்கூடாது. இங்கே வசனம் சொல்லுது, நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் இறுதி வரை மகிழ்ச்சி பாடலால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படியே சொல்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் அப்படி நிரப்பி வருவார்? சொல்லுமா, இயேசுவின் நாமத்தினால எங்களையும் எங்கள் சபை மக்களையும் கடைசி வரை, உங்கள் வருகை வரை, எங்கள் இறுதி நாட்கள் வரை நாங்கள் மகிழ்ச்சியின் பாடல்களால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. அல்லேலூயா. துக்கத்துக்கு நம்ம அடி கொடுக்கணுங்க. பி ஹாப்பி ஆல்வேஸ். எப்போதும் சந்தோஷமாக இருக்க தேவன் நம்மளை அழைச்சிருக்கார். அல்லேலூயா. பாருங்கள், இன்னும் காலை தோறும் உமது பேர் அன்பால் எங்களுக்கு நிறைவு அழியும், அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் கலிகூர்ந்து மகிழ்வோம். அல்லேலூயா. காலைல நம்ம போய் தேவசமம் சொல்லணுமா, ஆண்டவரே உங்கள் பேர் அன்பினால் என்னை ஓவர்ஃப்ளோ பண்ணுங்க ஆண்டவரே, என்னை என்ன செய்யுங்க, நிரப்புங்க ஆண்டவரே. ஆகையால் நாங்கள் எங்கள் வாழ்க்கை முழுவதும் கலிகூறுவோம். பிரைஸ்லா, ஹல்லேலூயா. உம்முடைய பேர் அன்பு ஆண்டவரே. இப்போ பாருங்கள், இங்கே சங்கீதம் மோசேன்னு சொல்கிறாங்க. இங்கே சங்கீதக்காரன் 23 தாவீது தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து சூப்பராக எழுதி முடிச்சிட்டான். சங்கீதம் 23:6 சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இப்போ நம்ம எதை தியானிச்சுட்டு இருக்கிறோம்? உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் வேண்டிய ஒரு காரியத்தை உங்களோட ஆவியான பகிர்ந்துகிட்டு இருக்கார். இந்த டிசம்பர் மாதம் மாத்திரமில்லை, 2025 ஆண்டு மாத்திரமில்லை, ஆண்டோட வருகை வரை, என் இறுதி நாள் வரை நான் மகிழ்ச்சியின் பாடல்களை கேட்பேன். ஹல்லேலூயா. பிரைஸ்லா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பேர் அன்பு நாள் எனக்கு நிறைவு அழியும் ஆண்டவரே. காலை எந்திரிச்சோன்னு சொல்லணும், ஆண்டவரே உங்கள் பேர் அன்பு நாள் என்னை நிரப்புங்க, உங்கள் மகிழ்ச்சியால் என்னை நினைச்சீங்க நிரப்புங்க. இங்கே பாருங்கள், அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுது, சுயர்லி ஒன்லி குட்னஸ் அண்ட் மெர்சி அண்ட் அன்ஃபெயிலிங் லவ் ஷல் ஃபாலோ மீ ஆல் தி டேஸ் ஆஃப் மை லைஃப். சுயர்லி ஒன்லி குட்னஸ், எனக்கு நிச்சயமாகவே நன்மை மட்டுமே. என் வாழ்க்கையில் ஒன்று தொடரணும், அதை நான் தான் தீர்மானிக்கிறேன். நிச்சயமாகவே நன்மை மட்டுமே, கருணை மட்டுமே, இரக்கம் மட்டுமே, மாறாத அன்பு மட்டுமே என்னை என் வாழ்நாள் முழுவதும் தொடரும். இப்போ நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். பிரைஸ்லா சொல்லுங்க, என் கூட சேர்ந்துங்க. நிச்சயமாகவே நன்மை, கருணை, மாறாத அன்பு மட்டுமே என் வாழ்நாள் முழுவதும் என்னை பின்தொடரும். பிரைஸ்லா. வெற்றி மாத்திரமே, சந்தோஷம் மாத்திரமே, சமாதானம் மாத்திரமே
மகிழ்ச்சி மாத்திரமே, நிறைவு மாத்திரமே. இதை சொன்ன தாவீது வாழ்க்கை நிறைவாக முடிந்தது. ஆடு மேய்க்கிறவனாக ஆரம்பித்தான், ராஜாவாக அப்படியே பரிபூர்ணத்தோடு முடித்தாங்க. அல்லேலூயா. நான் இன்றைக்கி அடித்து சொல்கிறேன், நம்ம சபையில் ஆண்டோட வருகை தாமதமாகி உங்களுக்கெல்லாம் 100 150 வயசு ஆகி நீங்கள் முடிக்கும்போது நீங்கள் சொல்லுவீங்க, சூப்பர் லைஃப். அல்லேலூயா. சூப்பர் லைஃப், சூப்பர் லைஃப். இதுக்கு நீங்கள் இந்த வசனத்தை வைத்து ஒத்துழைக்க வேண்டும். பிரைஸ்லாம். இன்னொரு காரியங்கள், உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேர அன்பும் என்னை புடை சூழ்ந்து வருகிறது. உண்மையாகவே உமது அருள் நலமும் உமது பேர அன்பும், இவர் இப்படி நடக்கிறாரா, அது அப்படியே சுற்றி சுற்றி வருதான், நன்மை வருதான், ஆசீர்வாதம் வருதான், வெற்றி வருதான், அப்படியே புடை சூழ்ந்து வருதான். ஹல்லேலூயா. நாம் ஏன் கவலையை யோசிக்க வேண்டும்? ஏன் நம்ம தரித்திரத்தை யோசிக்க வேண்டும்? நாம் ஏன் தோல்வியை யோசிக்க வேண்டும்? பிரைஸ்லா. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்நாள் முழுவதும் உமது நலமும் உமது கிருபையும் உமது அன்பும் உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய பேர் அன்பும் என்னை புடை சூழ்ந்து வருகிறது, என்னை அப்படியே சுற்றிக்கிட்டே வருது. அல்லேலூயா. பிரைஸ்லா. இந்த நாள் முதல் உங்கள் வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களை குறித்து எண்ணங்களை நீங்கள் மாற்ற வேண்டும். எனக்கு எப்போ என்னை போல கஷ்டப்பட்ட ஆள் யாரும் இல்லை அப்படிலாம் பேசாதீங்க. அல்லேலூயா. அப்படி பேசாதீங்க. நீங்கள் பேச பேச அதுதான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பாடு பிரச்சனை பேச பேச அதுதான். இப்போ தாவீது சொல்லுகிறார், என்னை உம்முடைய அருள் நலமும் உம்முடைய பேர அன்பும் என்னை புடை சூழ்ந்து வர ஆண்டவரே, ஏனென்றால் நீர் என் மேய்ப்பராக இருக்கிறீர். that is my shepherd. அல்லேலூயா. பாருங்க, நான் ஏன் எதிர்காலத்தை பற்றி பயப்பட வேண்டும்? என் வாழ்வின் எல்லா நாட்களிலும் நன்மையும் கனிவான அன்பு மட்டுமே என்னை தொடர்கின்றன. நான் ஏன் எதிர்காலத்தை குறித்து பயப்படணும்? என் எதிர்காலத்தை ஒருவர் பொறுப்பெடுத்து கொண்டார், என் குடும்பத்தை ஒருவர் பொறுப்பெடுத்து கொண்டார், எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டார், எங்கள் சபையை கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டார். அவர் நல்ல மேய்ப்பர். பிரைஸ்லா. அப்போ ஒன்றை நீங்கள் இது புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகம் 128வது சங்கீதம் 5வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம். நம்ம இப்போ எது ஆல் தி டேஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ எருசலேமுடைய வாழ்வை காண்பாய். மே யூ see the prosperity of the Jerusalem the all the days of your life. உன் வாழ்க்கை முழுவதும் நீ செழிப்பை காண்ப. அல்லேலூயா. எருசலேம் பாருங்க, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பா, நீ ஜீவனால எருசலேம் வாழ்வே அப்படின்னு பாருங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சில மொழிபெயர்ப்பு சொல்கிறது, ப்ராஸ்பரிட்டியை செழிப்பை நீ காண்பாய். அல்லேலூயா. சொல்லுங்க, வாழ்நாள் முழுவதும் வெற்றியை, செழிப்பை, சந்தோஷத்தை, சமாதானத்தை நான் காண்பேன். அப்போ நீங்கள் நம்ம எதிர்காலத்தை குறித்து என்ன சொல்லுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. குடும்பம், அம்மா அப்பா வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாம், உறவினர்கள் நம்மளை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கலாம், நெகட்டிவாக சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன சொல்ல போகிற? அல்லேலூயா. கணவர் அப்படி சொல்லியிருக்கிறான், மனைவி அப்படி சொல்லியிருக்கிறான், கூட பிறந்தவங்க அப்படி சொல்லியிருக்கலாம், வேலை பார்க்கவங்க இடத்துல சொல்லியிருக்கான். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன சொல்ல போகிற? அதுதான் முக்கியம். அல்லேலூயா. நீ என்ன சொல்ல போகுது? இங்கே சொல்லப்பட்டது, நான் என் ஜீவன நாளெல்லாம் எருசலேம் வாழ்வுன்னு என்ன ப்ராஸ்பரிட்டி. இன்றைக்கும் பாருங்கள், எருசலேமை இஸ்ரேல் தேசத்தை யாருமே அடிக்க முடியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. அவ்வளோ ஒரு அத்தாரிட்டி. அந்த வாழ்வை எனக்கு ஆண்டவர் கொடுப்பார். வாழ்நாளை எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. என் வாழ்நாளை எல்லாம் நான் எருசலேமுடைய நல்வாழ்வை, சொல்லுமா, நல்வாழ்வை காணும்படி கர்த்தர் எனக்கு செய்வாராக, கர்த்தர் எனக்கு செய்வாராக. யாக்கோபு சொல்கிறான், நான் பார்வோன் கிட்ட சொல்கிறான், நான் கடந்து வந்த பாதையெல்லாம் ரொம்ப வேதனை அப்படி சொல்கிறான். அல்லேலூயா. ஆனால் தாவீது சொல்கிறான், என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையுமே என் வாழ்க்கையில் தொடர்ந்தது. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இதுவரை பிரச்சனை நடந்திருக்கலாம், பாடுகள் வந்திருக்கலாம், தோல்விகள் வந்திருக்கலாம், நம்ம நினச்ச ஒரு காரியம் நமக்கு நடக்காமல் இருக்கலாம். ஆனால் அதை சிந்திக்காதீங்க, அதை பேசாதீங்க.
நீங்கள் முந்தினவை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆண்டவரே, என் வாழ்நாள் எல்லாம் நீ எருசலேம் நல்வாழ்வை காணும்படி நீ செய்வேறு ஆண்டவரே. பிரைஸ்லாம். பாருங்க, இன்னொரு ஒரு வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38:20. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38:20. முதலாவது நம்ம வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூற அவருடைய கிருபை, அவருடைய பேரன்பு வேண்டும். ரெண்டாவது, நம்முடைய வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்கிறது. மூன்றாவது, நம்முடைய வாழ்நாளெல்லாம் அவருடைய செழிப்பை நம்ம காண முடியும். நாலாவது, நம்ம வாழ்நாளெல்லாம் இங்கே எசேக்கியா ராஜா எழுதி வைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். அல்லேலூயா. ஒரு ராஜாங்க, எசேக்கியா ஒரு ராஜா. அவன் சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்தில் கீத வாத்தியங்களை வாசிக்கிறதுலாம் நம்ம விரும்பணுங்க. பிரைஸ்லா. நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் பாடுவேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் பாடுவேன். அல்லேலூயா. நம்ம ஒரு பைபிள் ஸ்டடிக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் 10 மணிக்கே வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ்லா. அப்போ நம்ம முடிவு பண்ணணும், ஆண்டவரே உங்கள் ஆலயத்தில் நான் பாடுவேன். அப்புறம் என்ன நடக்குது தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் பாடல் சத்தம் கேட்குமானால் துக்கத்தின் சத்தம் உங்கள் வாழ்க்கையில் கேட்காது. பிரைஸ்லா. என் ஜீவன், ஒரு ராஜா சொல்கிறான், எங்கள் ஜீவ நாளெல்லாம். நீங்கள் இப்போ முடிவு பண்ணணும், ஆண்டவரே ஜீவ நாளெல்லாம் உங்கள் சமூகத்தில் நான் இருப்பேன், நம்முடைய ஆலயத்தில் நான் இருப்பேன், பாடுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாருங்கள், இன்னொரு வசனம், உபாகம் புஸ்தகம் 17:20. உபாகம் புஸ்தகம் 17:20 ஒரு அற்புதமான மோசே ஒரு ராஜானா எப்படி இருக்கணும், அந்த ராஜாவுடைய வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சில அந்த ரூல்ஸு, அந்த லாலாம் எழுதிட்டு வருகிறார். அப்பொழுது ஒரு ராஜா எதை கடைப்பிடிக்கணும்? வாசிக்கலாமா? 17:20. அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து, எடுக்காட்ட நீங்கள் இதை பாருங்க, தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். இப்போ மோசே சொல்லலாம், நீ ராஜாவா இருந்தாலும் நீ ஒன்று செய்யணும். நீ ஆசாரிய இடத்துலேருந்து அந்த வேத சுருளை நீ என்ன செஞ்சுக்கணும்? வாங்கி உனக்காக ஒரு பிரதி என்ன செஞ்சுக்கணும்? வைத்து கொண்டு ஜீவனுள்ள நாளெல்லாத வாசிக்கணும். அப்படி வாசித்தனா நீயும் உன் சந்ததியும் நல்வாழ்வு அடையும். ஹல்லேலூயா. பைபிளை தூக்கி சொல்லுங்க. இப்போ உங்கள் கையில் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துருக்காரு. நீங்கள் இதை வாசித்தீங்கன்னா நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் ராஜ்யம் மாறி உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாய் மாறுங்க. பிரைஸ்லா. இப்போ நமக்கு எவ்வளோ வழிமுறை வந்துருச்சு பாருங்க. அப்படி பாருங்கள், நமக்கு நல்ல ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் இருக்குதுங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல படுத்துட்டு இருக்கும்போது, உட்காந்துருக்கும்போது, வாக்கிங் போகும்போது எப்பயும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். பிரைஸ்லா. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுங்க, நம்ம ஒரு கடமைக்காக பைபிள் படிக்க சொல்லலைங்க. கர்த்தர் சொல்ல, நீ பைபிள் படித்தா உனக்கு லாபம்னு சொல்கிறார், உன் சந்ததிக்கே லாபம். ஹல்லேலூயா. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன் பைபிள் படிக்க மாட்டேங்காங்கன்னா அதனுடைய விஷயம் என்னன்னு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. இப்போ இங்கே படித்தனா இதில் பணம் இருக்குது, இதில் ஐஸ்வர்யம் இருக்குது, இதில் சுகம் இருக்குது, இது நல்வாழ்வு இருக்குது, இதில் வெற்றி இருக்கிறது, இதில் மேன்மை இருக்குது. இதை படித்தா ஆண்டவருக்கு லாபம் இல்லை, படிக்கிறவங்களுக்கு லாபம். அல்லேலூயா. பாருங்கள், இரவும் பகலும் அவன் சொல்லுவான், ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை நீ என்ன செய்யணும்? வாசிக்க கடவன். அப்படி நடக்கும்போது என்ன ஆகுமா? இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து நல்வாழ்வை வாழ்வார்கள், வெற்றியின் வாழ்வை வாழ்வார்கள். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு தடவையாக பைபிள் படித்து முடிச்சிருக்கீங்களா? ஆடியோலையாக கேளுங்கள். பிரைஸ்லா. படிங்க வார்த்தையை, நல்வார்த்தை. அதில் நல்வார்த்தையெல்லாம் எடுங்க, வாக்குத்தத்தங்களாம் எடுங்க. எடுத்து நீங்கள் உங்கள் மனதில் வையுங்க. பாருங்கள், இப்போ இன்னொன்று சொல்கிறாரு, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நீ இப்படிலாம் படிக்கும்போது
உனக்கு நான் என்னெல்லாம் கொடுப்பேன் பாருங்கள். பிரசங்கி 5:19 இன்றைக்கி பைபிளை எடுத்து வாசிக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் இது மட்டும் பார்த்துட்டு இருங்க. அந்த வசனத்தை உங்கள் கண்களால் மாத்திரம் பாருங்கள். பிரேஸ்லாம் பிரசங்கி 5:19 சொல்கிறது, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கின்றாரோ அவன் அதில் புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அனுகிரகம் அளிப்பது தேவனுடைய கிருபை. கிஃப்ட் ஆஃப் காட். தேவன் நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாராம், அதுதான் ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. அந்த கிஃப்ட் எங்கே இருக்குது தெரியுமா? எங்கே இருக்குது சொல்லுங்க? வார்த்தையில் இருக்குது. பிரைஸ். ஆண்டவர் சொல்றாரு, எவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுத்துருக்கிறோ அவன் அதில் புசிக்கவும். நல்லா பாருங்க, இன்றைக்கி நிறைய பணக்காரங்களால் தன்னுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. அல்லேலூயா. சுகர் வந்துடுது, கஞ்சி, காலையில் கஞ்சி, மதியானம் கஞ்சி, கோதுமை கஞ்சி, அந்த கஞ்சி இந்த கஞ்சியை குடிச்சிட்டு இருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஒரு வேதனையை கூட்டா. ஆண்டவர் கொடுத்த ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ சாப்பிடக்கூடிய அனுகிரகத்தை நான் கொடுக்குறேன். நம்ம இன்னைக்கு இது நல்லா சாப்பிட எத்தனை பேர் சிக்கன், மட்டன், சப்பாத்தி, புரோட்டா எல்லாம் சாப்பிடுவீங்கன்னு சொல்கிறவங்க வலது கவித்துங்க பாருங்கள். நீங்கள் சாப்பிடும்போது சொல்லணும், ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீ அனுபவிக்கிறதுக்கு நான் அனுகிரகம் கொடுக்குறேன். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தை மட்டும் இல்லைங்க, அதை அனுபவிக்கக்கூடிய கிருபையை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ ஐஸ்வர்யத்தை சம்பத்தை எவனுக்கு ஆண்டவர் கொடுக்காரோ அதை அனுபவிக்கணும் கூடிய கிருபையை கொடுக்குற கர்த்தர். ஒரு வீடை கொடுத்துருக்காங்கன்னா அந்த வீடை அனுபவிக்கக்கூடிய கிருபையை கொடுக்குறது கர்த்தருங்க. ஒரு காரை கொடுத்துருக்கானா அந்த காரை ஓட்டி அதை அனுபவிக்கக்கூடிய கிருபை கொடுத்துருக்குது கர்த்தர். அல்லேலூயா. இந்த சபையை கொடுத்துருக்கானா சபையை அனுபவிக்கக்கூடிய கிருபையை கொடுத்துருக்குறது அனுகிரகம். அப்போ நம்ம நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒவ்வொரு நன்மைக்கும் நீங்கள் ஆண்டவர் பார்த்து, ஆண்டவர் நீங்கள் கொடுத்த கிஃப்ட் ஆண்டவரே. ஒரு வேலையை கொடுத்துருக்கான கிஃப்ட், குடும்பமாக கிஃப்ட்டு, பிள்ளைங்கன்னா கிஃப்ட்டு. பாருங்கள் பிரேஸ்லாம். இப்போ இந்த நம்முடைய வாழ்க்கையில் நல்வாழ்வு வரணும் என்றால் நான் இந்த நல்வாழ்வை, நல்வார்த்தையை நீங்கள் விரும்ப வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை பல தோல்விகள், பல பிரச்சனைகள், பல வருத்தங்கள், பல வேதனைகள் வழி தான் நான் வந்துட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையே ஒரு வனாந்தரமாக தான் இருக்குது, நான் என்ன செய்கிறது? பாருங்கள், நியாயாதிபதி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். நியாயாதிபதி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய விருப்பங்களையும் நாம் மாற்ற வேண்டும். 14-15 வசனத்தை போடுங்க. நியாயாதிபதி புஸ்தகங்கள் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்போமா? மைக்கில் வாசி. அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு கவனிங்கள், நீங்கள் எடுக்க முடியாத பரவாயில்ல, கவனிங்கள். ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினான். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். கவனிங்கள், இங்கே யோசுவா, காலேப்பு அந்த மோசேயுடைய அந்த வனாந்தர பாதையிலே மோசே கூட வந்துட்டு இருக்காங்க. இப்போது இந்த தேசத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அவளுக்கு காலேப்புடைய மகள் அக்சால், அவளுக்கு திருமணமாகி தன் கணவரோடு வீட்டுக்கு போகிறான். அப்போ உடனே அவள் யோசிக்கிறான், எனக்கு ஒரு வனாந்தரமான இடமா இருக்குது, நீர் வளம் இல்லாத ஒரு இடமா இருக்குது, நான் இந்த இடம் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. பிரேஸ்லா. இப்போ நம்மளும் ஒன்று யோசிக்கணும், ஆண்டவரே இத்தனை ஆண்டு நான் நல்ல நன்மையை நான் அனுபவிக்கலையே, நான் ஒரு பலனையோ சுகத்தையோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலையே, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. இப்போ அவள் தீர்மானம் எடுக்கிறா. உடனே இறங்கி வரும்போது காலேப்பு பார்க்குறான், மகள் இறங்கி வரா. காலேப்புக்கு, வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேண்டும்? இப்போ அவருடைய எண்ணம் அக்சாலோடைய எண்ணம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இன்றைக்கி சூப்பராக கேட்க போகிறேன் அப்பா கிட்ட. அல்லேலூயா. நான் பெஸ்ட்டாக கேட்க போகிறேன். பிரைஸ்லா. அவள் உடனே சொல்கிறா, அப்பொழுது அவள், எனக்கு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்து நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்றாள்.
அப்பொழுது காலேப்பு மேற்புறத்திலையும் கீழ்ப்புறத்திலையும் எங்கேயும் ஒரு செழிப்பும் ஒரு சமாதானமும் சுகமும் ஒரு வெற்றியும் நல்வாழ்வையும் அவளுக்கு கொடுத்தான். ஹல்லேலூயா. இப்போ அக்சால் காலேப்பு கிட்ட கேட்காம போயிட்டானா அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துருப்பான்? வனாந்தரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ தீர்மானம் எடுக்கணும். இந்த வியாதி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த பற்றாக்குறை எனக்கு வேண்டாம், இந்த சோர்வு எனக்கு வேண்டாம், இந்த கவலை எனக்கு வேண்டாம், இந்த தோல்வி எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், நான் அதை விரும்புகிறேன். அது இப்போ ஆண்ட கேட்க காலேப்பு கேட்க வாட் யூ வாண்ட், நீ என்ன வேணும் சொல்லு சொல்லு சொல்லு. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ இந்த புஸ்தகத்தில் இருக்கிற என் வார்த்தையெல்லாம் எடுத்துக்கோ. ஹல்லேலூயா. நன்மையை எடுத்துக்கோ, ஆசீர்வாதத்தை எடுத்துக்கோ, வெற்றியை எடுத்துக்கோ, சுகத்தை எடுத்துக்கோ, மேன்மையை எடுத்துக்கோ, நீ அனுபவி. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் உங்களுடைய மனதையும் உங்களுடைய வாயையும் நல்வாழ்வுக்கு நேராக திருப்பும் போது தான் அந்த நல்வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். பிரைஸ்லா. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். உன்னத பாட்டு 4ஆவது அதிகாரம். நீங்கள் எடுக்க முடியாட்டா பாருங்கள், வசனத்தை மட்டும் பார்த்து பாருங்க, அது போதும் பாருங்கள். உன்னத பாட்டு 4:11. என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. சாங் ஆஃப் சாங்ஸ். என் மணவாளியே, என் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, தேன் ஒழுகுதுன்னா என்னன்னா உங்கள் வாயிலேருந்து அன்பான வார்த்தைகள். ஹல்லேலூயா. நாவின் கீழ் பாலும் தேனும் என்ன செய்கிறதா? ஓடுகிறது. நாம் பாலும் தேனும் ஓடுகிறது. பாருங்க, பாலும் தேனும் இருக்கிறது. இப்போ நான் சொல்ல கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் மனதையும் உன் வாயில தான் உன்னுடைய எதிர்காலம் இருக்குது. ஹல்லேலூயா. பிரைஸ்லா. பாருங்க, உங்கள் அன்பான வார்த்தை எனக்கு தேன் கூடு போன்றது, உங்கள் நாக்கு பாலையும் தேனையும் வெளியிடுகிறது. ஏனெனில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலம் உங்களுக்குள் பாய்வதை நான் காண்கின்றேன். நான் சொல்கிற பக்கம் கவனிங்க, புரியுமா சொல்கிறேன். நம்ம வாயை நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது. மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரத்தில் இருக்குது. இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு எனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். உங்கள் நாவு, உங்கள் வாயில் அன்பு என்ன செய்கிறதா? ஒழுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் நாவின் கீழ் பாலும் தேனும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. உங்கள் வாய் நீங்கள் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமாங்க, இயேசுவின் நாமத்தில் தமிழ்நாடு செழிக்கும், எங்கள் வாழ்க்கை செழிக்கும், எங்கள் சபை செழிக்கும், எங்கள் சபைக்கு வர ஒவ்வொரு குடும்பமும் செழிக்கும், எங்கள் வாழ்க்கை செழிக்கும், எங்களுடைய பொருளாதாரம் செழிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் எதை வெளியிடுகிறீங்கன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறபடியால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் நாவின் கீழே பாலும் தேனும் நீ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அதுதான் உன் வாழ்க்கையில் பலிக்க போகிறது. அல்லேலூயா. பிரைஸ்லா. பாருங்க, ஏனெனில் நீ ஏன் பாலும் தேனும், ஏன் நல்வார்த்தை ஆண்டவர் பேச சொல்றாரு? பைபிளில் எத்தனையோ வார்த்தை இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்வார்த்தையை எடுத்து பேசு, ஜீவனை பேசு, நன்மையை பேசு, வெற்றியை பேசு, சுகத்தை பேசு, உன் பூர்ண ஆயுஷ் நாட்களை பேசு. என்ன இந்த பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதத்தையே சொல்கிறாங்க? அல்லேலூயா. உபாகமத்தை சொல்லப்பட்டிருக்குது, மரணமும் ஜீவனும் நான் வைக்கிறேன், நீ மரணத்தை தெரிந்து கொள்ளாதே ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்னு ஆன்சர் கொடுக்குறார். அல்லேலூயா. நீ மரணத்தை பேச வரல, ஏன்னா நான் மரணத்தை நான் ஜெயமாய் விழுங்கி விட்டேன். அல்லேலூயா. ஆதாமுக்கு ஆண்டவர் ஜீவ விருட்சத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உரிமையை கொடுத்தார். அவன் தான் போய் நன்மை தீமை விருட்சத்தை எடுத்துட்டான். இன்றைக்கி நம்மளை என்ன செஞ்சுக்கோன்னா, அவன் நன்மை தீமையை எடுத்தது போலவே நம்ம நினைச்சிட்டு நம்மளோட வாழ்க்கை எல்லாமே மேடு பள்ளம் பாடு பிரச்சனை, அதோட கொஞ்சம் நல்வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு இல்லை. அல்லேலூயா. உன் நல்வாழ்வு உன் வாயில் இருக்கிறது, அது உன்னுடைய கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. பிரைஸ்லா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜீவனை தெரிந்துக்கோ.
ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஏன் இவ்வளோ போராட்டம் அப்படின்னா, நீ தவறானதை நம்ம என்ன செய்து விட்டோம், தெரிந்து கொண்டோம். பிரைஸ் காட். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் நாவின் கீழ் பாலும் தேனும் ஓடுகிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம சொல்கிறோம், ஜீவனில் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடரும், ஒன்லி குட்னஸ். என்னப்பா இப்படி பேசுகிறீங்க? அப்படி தான் நாங்கள் பேசும்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஜீவனை பேசும்படி கிருபை நிறைந்த வார்த்தைகள் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்து அநேகரை சுகமாக்கினது. அல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, இங்கே 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 வந்து ஏன் நீங்கள் அப்படி பேசணும் அப்படின்னு அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லப்பட்டிருக்குது. ஏனெனில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலம் உங்களுக்குள் பாய்வதை நான் காண்கிறேன். புரியுமா சொல்கிறேன்? வாக்குறுதி அளிக்க, அப்போ உனக்கு நான் என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தனோ அதை நீ உன் வாயால் பேச ஆரம்பிச்சிட்ட பார்த்தியா? இப்போயே நான் பார்க்குறேன், நீ எதை நல்ல நன்மையானதை செழிக்கும் பேசிட்டு இருக்கிற, வெற்றி நன்மை ஆசீர்வாதம் பேசிட்டு இருக்கிற, அதெல்லாம் நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, இதனால தான் தேவனுடைய திட்டம். இப்போ பைபிளில் கொஞ்சம் மூடி வச்சு நான் சொல்கிறக்க நீங்கள் பாருங்கள், தேவனுடைய திட்டம் எப்படி நம்முடைய மனவேதனையை, நம்முடைய சோர்வுகளை, கவலைகளை, கலக்கத்தை, இதுக்கெல்லாம் எப்படி ஆண்டவர், நம்முடைய நஷ்டத்தை எல்லாம் எப்படி ஆண்டவர் ஈடு கட்டுவான்னு தெரியுமா? அவரை போல ஒருவர் நீங்கள் வருத்தம், வேதனை, சோர்ந்து போய் பல காரியங்களில் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அதை எப்படி ஈடு கட்டுறா? நம்ம அவர்கிட்ட வந்த உடனே, அவர் ராஜ்யத்துக்குள்ளே வந்த உடனே நம்ம நினச்சிக்கலாம், ஆண்டவரே நான் சின்ன வயசுலேருந்து இவ்வளோ பிரச்சனையில் வந்தேன், சின்ன வயசுலேருந்து இவ்வளோ பாடுகளை அனுபவிச்சிருக்கிறேன், சின்ன வயசுலேருந்து நான் வேதனை அனுபவிச்சிருக்கிறேன், சின்ன வயசுலேருந்து நான் வருத்தத்தை அனுபவிச்சிருக்கிறேன், ஆண்டவரே அப்படிலாம் நான் அனுபவிக்கலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். எப்படி உங்களை அந்த மன வருத்தத்தை, அந்த வேதனையை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த தோல்விகளை, அந்த காயங்களை, எவ்வளவோ காயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும், இந்த காயங்களை எப்படி ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம சரி பண்ணுவார்னா, அவர் சூப்பராக சரி பண்ணுவாராம். பாருங்கள், ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் நிறைந்த பூமி இருக்குது. இப்போது அவன் பிசாசு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் உண்டாக்கி போயிட்டான். இப்போ ஆண்டவர் வந்து சரி பண்ணுறாரு, வெளிச்சம் உண்டாக்கிறது. சூரியனும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உருவாக்கி, சமுத்திரத்தில் கோடான கோடி மீன்களை உருவாக்கி, அபண்டன்ஸை உருவாக்குறாரு, பிளஸ்ஸிங்கை உருவாக்குறாரு, ஏராளம் தாராளத்தை உருவாக்கி இந்த பூமியை சரி கட்டுறாரு. அல்லேலூயா. அதுக்கடுத்து ஆபிரகாம் வாழ்க்கையில் ஒரே வருத்தம், ஒரு குழந்தை கூட இல்லையேன்னு வருத்தப்படுறான். உடனே அவனை சரி கட்டுறாரு, வானத்தின் நட்சத்திரங்களை பார் ஆபிரகாம், இதே போல உன் சந்ததிகள் பிறப்பார்கள். ஹல்லேலூயா. உன்னுடைய வேதனையை நான் சரி கட்டுவேன். ஹோஷா கலா பாலா பாலா, உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். பாருங்க, அதுக்கடுத்து ஈசாக்கு வாழ்க்கையில் அபிமேலேக்கு வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க எங்கெல்லாம் கிணறு தோன்றுறாங்களோ அங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆண்டவர் ஈசாக்கு ஆசீர்வதிச்சாரு. அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து அந்த தேசத்தினுடைய அபிமேலேக்கு ராஜாவை காட்டில் இவன் ஓவர்ஃப்ளோ ஆயிட்டான். யார் இவனுக்கு பிரச்சனை கொடுத்தாங்களோ அவன் வந்து உடன்படிக்கை பண்ண வரான். ஈசாக்கே, உன் தயவு எனக்கு சரி கட்டுவார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் வடித்த கண்ணீருக்கு பிரதிபலன் உண்டு, உங்களுடைய சோர்வுக்கு பிரதிபலன் உண்டு. உங்களை ஆண்டவர் நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் சுகத்தினாலும் மேன்மையாலும் நம்மை சரி கட்டுவார். Glory shaka bala bala. Glory to Jesus. யாக்கோபு வாழ்க்கையில் எவ்வளோ வேதனை தெரியுமா? போய் பார்க்குறான், 14 வருஷம் இரவும் பகலும் உழைக்கிறான். அவன் லாபான், அவன் மாமனார் ஏமாத்திட்டான். ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே இல்லையா, ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு சந்தோஷமே இல்லையே, ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி என் குடும்பத்தை நடத்த போகிறேன், எப்படி என் பிள்ளைங்களை நடத்த போகிறேன், எப்படி என் எதிர்காலம் இருக்கும் அப்படி இருண்டு போயிருக்கிறான். ஆண்டவர் அவனை சரி கட்டுறாரு. 2 பரிவாரங்கள், 2 ராஜாக்களுக்குரிய ஆஸ்திகளை அவனுக்கு கொடுத்து அவனை ஆண்டவர் சொல்லால், நீ இஸ்ரேல், நீ தாண்டா ஒரு உன்னைய கொண்டு ஒரு தேசத்தை உருவாக்குன்னு சொல்லிட்டார். இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் எப்படி சரி கட்டுறாரு பாருங்க. அதுக்கு அடுத்து பாருங்க,
யோசேப்பு வாழ்க்கையில் பாவம் கூட பிறந்தவங்கெல்லாம் அவனை தள்ளி போட்டு அவனை கிணத்துக்குள்ளே போட்டு அப்படி அவமானப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளே போய் அப்படியே நொந்து போயிருக்கிறான். ஆண்டவரே, நான் உங்கள் கூட தானே ஆண்டவர் இருக்கிறேன், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை துக்கம் அப்படின்னு நொந்து போயிருக்கிறான். சிறைச்சாலை வாழ்வு அனுபவிச்சுட்டு இருக்கிறான். இப்போ அவனை சரி கட்டுறாரு. அந்த எகிப்து தேசத்தில் பிரைம் மினிஸ்டராக அவனை மாற்றி அவனை சிங்காசனத்தில் உட்கார வச்சு அவனை உயர்த்தி சரி கட்டுறாரு. ஹல்லேலூயா. இப்போ தேவன் சரி கட்டுகிற வழிமுறை எங்கே வச்சுருக்காருன்னா, நம்ம அந்த நல் வார்த்தை பைபிளில் எடுத்துக்கிட்டு அந்த வாக்கு தத்தங்களை எடுத்து நம்ம வாயில் என்ன ஓடணும், பாலும் தேனும் ஓடணும். இது ஓட ஓட நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ எந்தெந்த பகுதியெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அந்தந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சரி கட்டுவார். ஹல்லேலூயா. சரி கட்டுவார். பாருங்கள், அப்போது இது புரிந்து கொள்ளணும். இப்போ தேவனுடைய தேவனுடைய திட்டம் என்னென்னா, நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இன்று முதல் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை மாற்றணும். எனக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை வச்சுக்கிட்டு தான் அவர் காத்துட்டு இருக்காரு, நாங்கள் அந்த நன்மையை அனுபவிப்போம். பாருங்கள், இப்போது யாத்திரா புஸ்தகம் 3:8 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி சரி கட்டுறாரு பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் வாழ்வை அனுபவிக்கிறாங்க. யாத்திராகமும் 3:8 வாசிக்கலாமா? மைக்கில் வாசிங்க. அவர்களை எகிப்தியரின் கை விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்தமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறக்கினேன். பாருங்க, 430 ஆண்டு அடிமைத்தனத்தில் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு சரி கட்டுறது எப்படி கூட பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி நான் இறங்கினேன். பெரிய நீ இன்னைக்கு இப்போ இக்கட்டில் இருக்கிற, நீ நெருக்கத்தில் இருக்கிற, நீ பற்றாக்குறையில் இருக்கிற, நீ ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற, நீ பல பிரச்சனையில் நீ இருக்கிற, துக்கத்தில் இருக்கிற, ஆனால் நான் உனக்கு ஒன்று சரி கட்ட போகிறேன். அது கானான் தேசத்தின் வாழ்வை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் பாலும் தேனும் ஓடும் நலமும் விசாலமான வாழ்வை உனக்கு கொடுப்பேன். இப்போ இதை நம்முடைய வாயில் வைத்து பேசணும். அல்லேலூயா. என்ன பேசணும் தெரியுமா? என் வாழ்க்கையில் பாலும் தேனும் ஓடும், என் வாழ்க்கையில் நலமும் விசாலம் உண்டாகும், எங்கள் சபை இப்போது இருக்கிறத பார்க்கலும் 1000 மடங்கு பலுகி பெருகும். அல்லேலூயா. வானத்தின் பலகனை திறந்து கர்த்தர் எங்களை இடங்கொள்ளாத போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். உன் துக்கத்துக்கு நீ ஒரு 10% துக்கப்பட்டனா 20% கொடுத்து சரி கட்டுக்க தேவன் இல்லை, 1000% கொடுத்து உன் துக்கத்தை ஆண்டவர் சரி கட்டுவார். அல்லேலூயா. நீங்கள் அதை விசுவாசிங்க. ஆண்டவரே, அப்படி உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் வரும்போது உங்கள் குடும்பம் நல்வாழ்வுக்குள் வரும், உங்கள் சந்ததி நல்வாழ்வுக்குள்ளே வரும், இந்த பட்டணம் நல்வாழ்வுக்குள்ளே கொண்டு வரும். அவங்க சரி கட்டுவார். ஆண்டவர் சரி கட்டுறது சூப்பராக இருக்கும். அல்லேலூயா. பாருங்கள், அவர்களை எகிப்தின் கைகளிலிருந்து அதிகாரத்திலிருந்து நான் அவர்களை விடுவிப்பேன். அந்த தேசத்திலிருந்து நல்ல பெரிய தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு கொண்டு வரவும் நான் இறங்கி வந்தேன். எதுக்கு வந்தேன்னு புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. நான் உனக்கு நன்மையை கொடுத்து உன்னை சரி கட்ட நான் வந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்க, நம்ம அடிக்கடி தியானிக்கிற ஒரு வசனம் நீதிமொழி புஸ்தகம் 28-25. இப்போ நம்ம ஏன் நல்ல வாக்குத்தத்தங்களை, வெற்றியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, செழிப்பை, சுகமான வாக்குத்தத்தம் ஏன் எடுக்கணும்னா, நாம் அதை விரும்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதை நம்முடைய மனதில் வைக்க வேண்டும், நம்முடைய வாயில் வைக்க வேண்டும். நீதிமொழிகள் 28-25. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். மறக்கவே கூடாது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனா எப்படி செழிப்பான் என்பதுக்கு சில காரியங்கள் நான் சொல்கிறேன். நீங்கள் கடவுளை முழுமையாக நம்பும்போது நீங்கள் இன்னும் கவனமாகவும் விவேகமாகவும் செயல்படுவீர்கள். நீங்கள் கடவுள் மேலே முழு நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாணமாக விவேகமாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. அல்லேலூயா. ஏன்னா உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்குது? இப்போது மனுஷன் மேலே இல்லை, வேலையின் மேலே இல்லை, பணத்து மேலே அல்ல, பொருட்கள் மேலே இல்லை, நமக்காக ஜீவனை கொடுத்த அவர் மேலே. பிரைஸ்லா. புரிஞ்சுங்க. இப்போ சொல்லப்பட்டிருக்குது, the one who trusts in the Lord will prosper. பாருங்கள், ப்ராஸ்பர் ஆயிடுமா. நீ கர்த்தரை நம்பும்போது உன் வாழ்க்கை என்ன ஆயிடுமா? செழிப்பாய் மாறும்.
பிரைஸ்லா. பாருங்க, ட்ரஸ்ட் இன் த லார்ட் ஷால் பி என்ரிச் அண்ட் பிளஸ்டு அப்படின்னு ஒரு ஆம்பிள் பைபிளில் போட்டிருக்குது. என்ன போட்டிருக்கு? நீ கர்த்தரை நம்பி வந்தனால உன்னை நான் என்ரிச்சாக மாற்றுவேன், உன்னை மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாய் மாற்றுவேன். எத்தனை பேர் அதை நம்ம வாஞ்சிக்கிறோம்? அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நீ மாறுவ. ஏன்னா நீ யாரை நம்பி வந்திருக்கிற? நீ கர்த்தரை நம்பி வந்திருக்கிறபடியால் என்ரிச் அண்ட் பிளஸ்டு வாழ்க்கை. நம்ம என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருக்கிறனால நான் கண்டிப்பாக ஐஸ்வர்யவனாய் மாறுவேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுவேன், நான் வெற்றியாளராய் மாறுவேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். என் நம்பிக்கை இப்போ பொருள் மேலே அல்ல, உங்கள் மேல், உங்கள் வார்த்தை மேல் இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ். அது மாத்திரம் இல்லை, கர்த்தரை நம்புகிறவருக்கு வெகுமதிகள் கிடைக்கும். ஹல்லேலூயா. என்னையா அல்லேலூயா அல்லேலூயா போன உனக்கு என்ன தான் கிடைச்சிச்சு? நீங்கள் ஆமாம், நீங்கள் சொல்கிற உண்மைதான், ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவருக்கு என்ன கிடைக்குமா? கிஃப்ட் கிடைக்குமா? வெகுமதிகள். இந்த பூமியிலும் நல்வாழ்வு, பரலோக வாழ்வையும் கொடுக்குறார். இம்மையிலும் நூறத்தனையான ஆசீர்வாதம், மறுமையிலும் நித்திய ஜீவன். பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றி வந்தால் எங்களுக்கு என்ன ஆண்டவரை கொடுப்பீர்? சரியான ஆள் பேதுரு. அல்லேலூயா. பேதுரு மட்டும் பேசலைன்னா நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் இங்கே பைபிள் இணைஞ்சிருக்காது, இருந்திருக்கு. அவன் கல்ல ஆண்டவரே பாங்க, எதை யோசிக்கிறான்? லாபத்தை யோசிக்கிறான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நான் சொல்கிறேன் லாபகரமான வாழ்க்கை. அல்லேலூயா. பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்கள். சும்மா இல்லைங்க, இப்போ வந்து உட்காந்துருக்கீங்க, பைபிள் கேட்குறீங்க, வசனத்தை கேட்குறீங்கன்னா உங்களுக்கு தான் லாபம். அல்லேலூயா. சும்மா அலட்டிக்காதீங்க. அல்லேலூயா. 10 மணிக்கு வந்தால் யாருக்கு தான் லாபம்? பிரைஸ்லா. பைபிள் ஸ்டடிக்கு வந்தால் யாருக்கு தான் லாபம்? ஆமென். கொடுத்தா யாருக்கு தான் லாபம்? புரிஞ்சிட்டிங்களா? பாருங்கள், ஆண்டவரையே நம்பி இருப்பவர் நலமுடன் வாழ்வார். அல்லேலூயா. உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வேறு எங்கேயும் வைக்காதீங்க. உங்கள் வேலை மேலே வைக்காதீங்க, பணத்து மேலே வைக்காதீங்க, பொருட்கள் மேலே வைக்காதீங்க. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே நீ நம்பியிருப்போர் நலமுடன் என்ன செய்வார்களாம்? வாழ்வாங்க. அப்போ நம்ம நலமுடன் ஏன் வாழலை? நம்ம நம்பிக்கை இன்னும் என்ன செய்யலை? வார்த்தைக்கு இல்லை வல்ல. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ நம்ம நம்பிக்கை அவருடைய வார்த்தையை பற்றி அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், யோசுவா புஸ்தகம், இந்த 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 கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், அவன் என்ரிச்சாகுவான், மிகப்பெரிய பணக்காரன் ஆவான், ஆஸ்வதிக்கப்படுவான், அவனுக்கு வெகுமதிகள் கிடைக்கும். அது மாத்திரமில்லை, அவன் நலமுடன் வாழ்வான். அப்படின்னு கர்த்தரை நம்புறதுனா என்னது? அல்லேலூயா. சரி, கர்த்தரை நம்புகிறேன். நீங்களும் சொல்லுங்கள், கர்த்தரை நம்புறீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம் பாஸ்டர், கர்த்தரை நம்புகிறோம். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறதுனா என்னது? பாருங்க, யோசுவா புஸ்தகம் 1:8. கர்த்தரை நம்புகிறது என்ன? பாருங்க, யோசுவா புஸ்தகம் 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கே பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். பிரைஸ் காட். கர்த்தரை நம்புறது என்ன தெரியுமா? இரவும் பகலும் நம்முடைய வாயை விட்டு வசனம் பிரியக்கூடாதான். இல்லையா? நம்ம பிரச்சனையை நம்ம வாயால் எவ்வளோ சொல்கிறோம், பலவீனத்தை சொல்கிறோம், வியாதியை சொல்கிறோம், சூழ்நிலையை சொல்கிறோம். ஆண்டவர் சொல்லாரு, நீ கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான சும்மா சாதாரணமாக இல்லை, அவருடைய வார்த்தையை நம்ம வாயில் மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. அல்லேலூயா. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. சங்கீதம் 1 போட்டு இங்கே யோசுவா கிட்ட சொல்கிறாரு, யோசுவாவே உன் வாழ்க்கையை மிகப்பெரிய ப்ராஸ்பரஸாக ஆக்க போகிறேன், நம்ப முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றிகரமாய் மாற்ற போகிறேன். ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒன்று, வேத வசனம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பாருங்கள், இதுக்கு சில காரியங்களை நான் வாசிக்கிறேன். இந்த சட்ட சுருள், இந்த புஸ்தகம் இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இரவும் பகலும் அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டுமா. சொல்லிக்கிட்டே மனசில் என்ன சிந்திக்கணுமா? வசனத்தை சிந்திக்கும் போது அவன் புத்திமானாய் நடந்து கொள்வான்னு போட்டிருக்குது. இங்கே போட்டிருக்குது பாருங்கள், நிறைய இடங்களில் அவன் சக்ஸஸ் அண்ட் ப்ராஸ்பரஸ். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. என்ன வேலை தெரியுமா?
நம்ம எதையாவது பிரச்சனையை புலம்பிக்கிட்டே இருக்கலான்னு செய்கிறோம். வியாதி வந்தால் புலம்புறோம், கடன் வந்தால் புலம்புறோம், பணம் தேவைன்னா நம்ம புலம்பிகிட்டு இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏன் வசனத்தையே நீ புலம்பிட்டு இரு. இரவும் பகலும் மனசுக்குள்ளே சொல்லு, வாயால் சொல்லு, சிந்தையை சிந்தி. அப்படிப்பட்டவன் தான் வெற்றிகரமான வாழ்வை என்ன செய்ய முடியுமா? அனுபவிக்க முடியும். பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் பின்பற்றுவதில் கவனமாக இருங்கள். நீங்கள் நம்ப முடியாத செழிப்பையும் வெற்றியும் அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் நம்ப முடியாத செழிப்பையும் வெற்றியும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தையை நாம் எடுத்து மனதிலையும் வாயிலையும் வைத்து அதை தியானிக்க வேண்டும். அப்போது நம்ப முடியாத ஒரு செழிப்பையும் வெற்றியும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுப்பாராம். உங்களால் நம்ப முடியாதுங்க. அவ்வளோ பெரிய ஒரு செழிப்பு, அவ்வளோ பெரிய ஒரு ப்ராஸ்பரஸ், அவ்வளோ பெரிய சக்ஸஸ் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் நாம் ஒரு காரியம் செய்யணும். இந்த நல்வார்த்தையெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு இரவும் பகலுமா பேசணும். பாருங்கள், டோன்ட் ரீட் திஸ் புக் ஆஃப் த லா டிபார்ட் ஃப்ரம் த யுவர் மவுத். இந்த புஸ்தகம், இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து பிரித்து விடாதே. அல்லேலூயா. நமக்கு மறந்துடுது பாருங்க, வாக்கு தத்துவம் மறந்துடுது. ஆண்டவர் சொல்லாரு, என் வசனத்தை வாயிலேருந்து நினைச்சினார பிரித்து விடாதே. அப்போ அதனால இப்போ எப்படி சொல்லுவாங்களா பாருங்கள், யூதர்கள் பிள்ளைங்களை ஜெபம் பண்ணி அனுப்புவாங்களாம். யூதர்கள் வெளியே போக வரும்போது சொல்லுவாங்க, நாங்கள் போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம், வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம். என் கூட என்னுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஆஸ்வதிக்கப்படும். அதனால நான் சொல்கிறேன், இயேசுவ ரத்தத்தினால் நாங்கள் மூடப்பட்டிருக்கிறோம், இயேசு விலைக்கிரயத்தினால் நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம், ஆவியானவரால் நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்ம சொல்லுவோம், எங்கள் வாழ்க்கை செழிக்கும். என் கூட சேர்ந்து என் வாழ்க்கை செழிக்கும், என் வேத வாசிப்பு செழிக்கும், என் ஜப வாழ்க்கை செழிக்கும், அபிஷேகம் செழிக்கும், அதிகாலை ஜபம் செழிக்கும், எங்களோட பொருளாதாரம் செழிக்கும், என்னோடய ட்ரெஸ்ஸு செழிக்கும், எங்கள் வீடுகள் செழிக்கும். சொல்லிக்கிட்டே இருக்கிற எதெல்லாம் பார்க்குறீங்களோ கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆனால் நம்ம எடுத்து என்ன செய்யணும்? இது நம்முடைய சொந்த வார்த்தை இல்லை, அவருடைய வார்த்தை. நீ என்னை நம்பி இருக்கிறபடியால் நீ நலமுடனே வாழ்வாய். அதை எடுத்து பேச வேண்டும். பிரைஸ் காட். பாருங்க, இந்த இந்த இரவும் பகலும் இந்த வார்த்தை உன்னை இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அதுக்கு என்ன அர்த்தம்னா 4 அர்த்தம் போட்டிருக்காங்க. 1, தியானம், மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. 2வது, சிந்தனையிலே ஒரு வசனத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணுமா. அல்லேலூயா. இப்போ காலைல ஒரு வசனத்தை எடுக்க, இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஒரு வசனம் எடுத்தோம், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி காலைதோறும் கிருபையால் எங்களை. இப்போ நான் ஒரே ஒரு வரி தான் சொல்கிறேன், வாழ்நாள் எல்லாம். அப்போ இது மனசுக்கு கொண்டு வரணும். ஆண்டவரே, நான் வாழ்நாளெல்லாம் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆண்டவரே, வாழ்நாளெல்லாம் நான் பாடணும் ஆண்டவரே, வாழ்நாளெல்லாம் நான் வெற்றியும் கீதங்களை நான் பாடணும், வாழ்நாளெல்லாம் நானும் என் குடும்பமும் எங்கள் சந்ததியும் எங்கள் சபை மக்களும் ஆசீர்வாதமாக மாறணும் அப்படின்னு நீங்கள் தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். எதனால் அப்படி கொண்டு வரணும்? வசனம் அப்படி சொல்லுது. அல்லேலூயா. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி காலைதோறும் பேர் அன்பினால் என்னை என்ன செய்யுங்க ஆண்டவரே, நிரப்புங்க. நான் சொல்கிறேன், சேலஞ்ச் சொல்கிறேன், நம்ம சபை மாறப்போகிறது, உங்கள் வாழ்க்கை நல்வாழ்வாய் வரப்போகிறது. இப்போ இருக்கிறத பார்க்கல, நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வாதமாக மாறப்போகிறீங்க. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இதுதான், இமேஜினேஷன். 3வது, கற்பனை பண்ணணும். ஆண்டவரே, பாலும் தேனும் ஓடனா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. என் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? என் சபை நிரம்பி வழிஞ்சா எப்படி இருக்கும்? ஆண்டவரே, காணிக்க போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு எங்களுடைய சபையுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழிஞ்சா எப்படி இருக்கும்? இதை இமேஜினேஷன், கற்பனை பண்ண வேணும். பிரைஸ்லாம் கற்பனை பண்ணணும். அதுக்கடுத்து மட்டர், அந்த முணுமுணுப்பு. அல்லேலூயா. என்னடா எப்போ பார்த்தாலும் முணுமுணுக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்ம எதை முணுமுணுக்கும் தெரியுமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், நான் போகையிலையும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கேன், வருகையிலையும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் நான் அவர் வாழ்நாளெல்லாம் நான் மகிழ்ந்து இருப்பேன், வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையுமே என்னை பின்தொடரும். அல்லேலூயா. என் ஜீவன நாளெல்லாம் நான் எருசலேமின் வாழ்வை என்ன செய்வேன்? காண்பேன். நீங்கள் உங்களுடைய தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உங்கள் வாயால் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கணுமா. அல்லேலூயா. பிரைஸ்லா. பிரச்சனையை முணுமுணுத்த நாட்கள் இன்றோடு முடிவதாக, வேதனைகளை முணுமுணுத்த நாட்கள் இன்றோட முடிவதாக. பணம் இல்லைன்னா பணம் இல்லைன்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா.
என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் இந்த வார்த்தை வேர்ட் ஆஃப் காட்ல தான் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நம்ம வாசி கேட்போம். இப்போ ஏன் ஆண்டவர் தேவ வார்த்தையில் தான் நமக்கு இது மாயாஜாலம் கிடையாதுங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம நேரத்தை ஒதுக்கி இந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரம், நம்முடைய நல்வாழ்வு, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய தலைமுறை, நம்முடைய சபை எல்லாம் உயரும். பாருங்க, இப்போ இந்த நீதிமொழிகள் பாருங்க, அதை பாருங்க. என் மகனே, மகனேன்னு போட்டால் பைபிளில் மகளை விட்டுட்டான்னு நினைக்காங்க. அல்லேலூயா. எல்லாம் சேர்த்து தான். பாருங்க, என் மகனே, என் மகளே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளையே. இப்போ எங்கே கொண்டு வந்திருக்காரு? மனசுக்குள்ள வசனத்தை, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான வாழ்வு எனக்கு உண்டு, அதை உன் இருதயத்துக்குள்ளே வச்சுக்கோ. அல்லேலூயா. இதயத்துக்குள்ள நெஞ்சுக்கோ, வச்சுக்கோ. உன் பிரச்சனையெல்லாம் வெளியே தூக்கி போட்டுரு. அல்லேலூயா. பாருங்க, அடுத்து 3:2 அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும். அவைகள் பாருங்க, இந்த வசனம் தாங்க உன்னை ஐஸ்வர்யவானாக, செழிப்பாக, உன்னை பூர்ண ஆயுசு நாட்கள் உள்ளவனாக, சுகம் உள்ளவனாக மாற்றப் போகிறது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஹல்லேலூயா. நீ இந்த வசனத்தை மட்டும் நீ மனசுக்குள்ள வச்சுக்கோ, வாயில வச்சுக்கோ. அவ என்னெல்லாம் உனக்கு செய்ய நான் சொல்றேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஹல்லேலூயா. நமக்கு சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே நினச்சிட்டு இருக்கிறோம். வசனத்தை வச்சுக்கோங்க. 3 காரியம் நடக்க போகுது. முதலாவது, the length of the days, உன் நாட்கள் நீடித்த நாளாக இருக்கும். உனக்கு அற்ப ஆயுசே. எத்தனை பேருக்கு 100 வயசுக்கு மேலே வாழ விருப்பம்? இன்னைக்கு கையை வைத்த மாட்டேங்கிறீங்க. யாருக்குமே 100 வயசுக்கு மேலே வாழ விருப்பம் இல்லையா? பிளத்தின் மிகுதியால் 70, அதுக்கு மிஞ்சினா 80. அப்படி யார்? அப்படி கிடையாதுங்க. அல்லேலூயா. சொன்ன மோசே 120 ஆண்டு வாழ்ந்திருக்கான். ஆனால் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் ரொம்ப நாள் வாழ விரும்புகிறேன், ஆனால் கடைசி வேற நான் சுகமாக வாழணும். ஆண்டவரே, கடைசி வேற வாக்கிங் போகணும், கடைசி வேற சாப்பிடணும், கடைசி வேற நல்லா இருக்கணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் நாட்கள் நீடித்திருக்குன்னா, லென்த் ஆஃப் த டேஸ் நீடித்திருக்குன்னா, இந்த வசனத்தை எல்லாம் நீ உன் வாயில் வச்சுக்கோ. அல்லேலூயா. பிரைஸ்லா. நான் சொல்கிறேன், நம்ம சபையில் இருக்கிற அனைவருக்கும் முதுமையே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் வாலிபர்கள். ஆமே. பிரைஸ்லா. அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கி ஒரு சபையில் சாட்சி சொல்கிறேங்க. சபையில் சேர்ந்தவங்க பேர் கிறிஸ்தவ சபையிலேருந்து அந்த சபைக்கு சேர்ந்தாங்களாம். அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டாங்களாம், பாஸ்டர், உங்கள் சபையில் கல்லறை தோட்டம் இருக்குதா? ஏன்பா சர்ச்சுக்கு வந்த அன்றைக்கே ஏன்பா கல்லறை தோட்டத்தை நினைக்கிறேன்? முதல்ல பூமியில் கொஞ்சம் வாழ்ந்து இல்லை பாஸ்டர், உனக்கு வயசு கம்மி தான், நீ பூர்ண ஆயுசு நாட்கள் வருங்களையும் கல்லறை தோட்டம் நான் கண்டிப்பாக நெஞ்சிடுவோம், வாங்கிடுவோம். வந்த அன்றைக்கே கல்லறை தோட்டம் இருக்குதான்னு கேட்குறியே. ஆனால் அந்த சபையில் நடந்த உண்மையைக்குங்க, அவங்க உடனே கல்லறை தோட்டம் வாங்கினாங்க. கல்லறை தோட்டம் வாங்கக்கூடாதுன்னு இல்லை, வாங்கினாங்க. இன்றைக்கும் அந்த சபையில் 90-95 வயசு உள்ளவங்க இன்னும் இருக்காங்க. அல்லேலூயா. ஏன்னா எதை சொல்கிறாங்கன்னா, எங்கள் சபை மக்களுக்கு பூர்ண ஆயுசு நாட்கள். ஏன்னா வார்த்தை என்ன செய்யணும், அவனுக்கு என்ன நடக்குமா, அவைகள் உன் நீடித்த நாட்களையும். முதல் பிளஸ்ஸிங். அல்லேலூயா. நான் சொன்னீங்க தீர்மானம் இருக்கணுங்க, எனக்கு அற்ப ஆயுசு, ஐயோ போதும், எனக்கு வயசு ஆயிடுச்சு, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. நல்லா வாழணும். சொல்லுங்கள், நல்லா வாழணும். அதில் சூப்பராக வாழணும், நல்லா சாப்பிடணும். அல்லேலூயா. பிரைஸ்லா. நான் நினச்சிருக்கிறேன், வருகிற நம்ம சர்ச்சில் ஒரு நல்ல பில்டிங்கோட இடத்த கொடுப்பார் ஆண்டவர். நல்லா அங்கங்கெல்லாம் வாக்கிங் கிரவுண்ட் இருக்கும், கேம்ஸ் விளையாடுறதுக்கு இடம் இருக்கும். அல்லேலூயா. நல்லா விளையாடணும். பிரைஸ்லா. அல்லேலூயா. உங்களை நீங்கள் விரும்ப வேண்டும், உங்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். பாருங்க, உன் லென்த் ஆஃப் த டேஸ், உன் நாட்கள் நீடித்திருக்கவும், அதுக்கு தீர்க்க ஆயுசு தெரியுமா, இயர்ஸ் ஆஃப் த லைஃப், ஜீவன். நீ எத்தனை ஆண்டு வாழ்றியோ அத்தனை ஆண்டும் நீ நன்மையும் சுகத்தையும் சமாதானத்தையும் வெற்றியும் உன் தீர்க்க ஆயுசை நீ அனுபவிப்பாய். இயர்ஸ் ஆஃப் த லைஃப். லைஃப்னா ஜீவன்.
அல்லேலூயா. எப்பா எப்போ ஆண்டவரே போ போ இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படிலாம் நமக்கு இருக்காது. அல்லேலூயா. நல்ல வாழ்வோம். பிரைஸ்லா. இயர்ஸ் ஆஃப் த லைஃப்னா தீர்க்க ஆயுசு என்ன தெரியுமா? தீர்க்க ஆயுசுனா நீங்கள் உங்களுடைய நாட்களை நீங்கள் அனுபவித்திருக்க வேண்டும். பிரைஸ். எத்தனை பேருக்கு தீர்க்க ஆயுசு வேணும்? இயர்ஸ் ஆஃப் த லைஃப், ஜீவன்க, நன்மை. மூணாவது அந்த சமாதானத்துக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா, அமைதி. அந்த சமாதானம் உள்ளேயும் வெளியையும் மரணம் வர முதுமை வர அது உன்னை தொடரும். அல்லேலூயா. இந்த சமாதானம், அந்த ஆண்டு கொடுக்க அந்த சமாதானம் பாருங்க. வயசாகிடுச்சுன்னா சில விதத்துக்கு மரியாதை கிடைக்காது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நீ முதிர் வயதிலையும் பசுமையும் புஷ்டியாக இருப்பா. முதிர் வயதுலேயும் எனக்காக நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் சின்ன வயசில் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகும்போது அவர் எப்போ இங்கே வந்தாலும் காலில் ஒரு அப்புறம் காயின்ஸ் தானே, காயின்ஸ் கொடுப்பார். போய் வாங்கியிருக்காரு. திரும்ப மதியானம் போனால் அங்கே ஒரு ஏதாவது கொடுப்பார். நைட்டு போய் கேட்போம் தாத்தான்னு சொன்னால் அங்கேயும் காயின்ஸ் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நம்மளாம் நினைக்கணும், நம்ம பாருங்க, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு என்ன வைத்து போகிறானா? சுதந்திரம் வைத்து போய்க்கிறான். பிரைஸில். வயசானவங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என் கையில் எப்போதும் என் பேர பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கும் அளவுக்கு என் கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. பிரைஸ்லா. கிளடு அமைதியாரு அப்படின்னு நம்ம உங்களை யார் திட்ட மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா உங்களை கர்த்தர் ஹானர் பண்ணி வைப்பார். தாவீது கடைசி சாகிற வயசுங்க. அவன் சொல்கிறான், அவன் தாவீது யாரை ராஜாவை நியமிக்கிறானோ அவன் தான் ராஜா. கடைசி வர பத்சேபாள் கூட ஆண்டவரே ராஜாவே எல்லாம். அந்த கணம். அல்லேலூயா. அந்த நல்வாழ்வு, அந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுப்போம். உங்கள் சிந்தனையை மாத்திருக்கு தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அல்லேலூயா. நீங்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும். உங்களுக்கு வயசாயிருச்சா? இல்லை. கையை தட்டுங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, முதலாவது சொன்னேன் நீடித்த நாட்கள். தீர்க்க ஆயுசுனா என்னன்னா, நீ ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு ஜீவனை, நன்மையை நீ அனுபவித்திருக்க வேண்டும். மூன்றாவது இந்த சமாதானம், உள்ளேயும் சமாதானம் வெளியும் சமாதானம், மரணம் வரும் வரை. அல்லேலூயா. சில வயசானவங்களை பாருங்கள், புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. பிரேஸ் கா. புலம்பல் அல்ல, சங்கீதங்கள் பாடுவீங்கள். பிரேஸ்லா. வெற்றியின் பாடல்களை நீங்கள் பாடுவீர்கள். உள்ளேயும் சமாதானம் வெளி. இப்போ மூணையும் கொடுக்க இருப்பாங்க. முதலாவது சொல்ல நீடித்த நாட்கள். தீர்க்க ஆயுசுனா இயர்ஸ் ஆஃப் த லைஃப். உன் வாழ்க்கையில் எல்லாம் நன்மை. மூணாவது இந்த சமாதானம், இந்த அமைதி. உள்ளேயும் சமாதானம், நீ எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயும் சமாதானம். பிரைஸ்லா. உள்ளேயும் வெளியும் சமாதானம், மரணம் வரும் வரை உன் வாழ்க்கையில் இது தொடரும். அல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? பிரைஸ் காட், பிரைஸ் காட். என் மகனே, என் வார்த்தையை நீ என்ன செஞ்சுக்கோ, கேட்டுக்கோ. இன்னொன்று ஒரு வார்த்தை சொல்லுது, மை சன் டோன்ட் ஃபர்கெட் மை டீச்சிங், இந்த ரிமெம்பர் வாட் ஐ டெல் யூ டு டூ. நான் உனக்கு என்னுடைய டீச்சிங்கை, நான் என்னுடைய வசனத்தை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டே இரு, அதை மறந்துடாத. அப்படி இருக்கும்போது தான், அதுதான் என் மகனே, என் போதனையை மறந்து விடாதே, நான் என்ன செய்ய சொல்கிறேனோ என்பதை நினைவில் வையுங்கள். நான் கற்பிப்பது உங்களுக்கு நல்ல நீண்ட ஆயுளை கொடுக்கும், மேலும் அனைத்தும் உங்களுக்கு நன்றாகவே நடக்கும். இந்த ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அனைத்தும் எனக்கு நன்றாகவே நடக்கும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். அல்லேலூயா. அனைத்தும் நன்றாகவே நடக்கும் என்னுடைய தலைமுறைக்கும். அல்லேலூயா. அனைத்தும் நன்றாகவே நடக்கும் எங்கள் சபை மக்களுக்கு. அல்லேலூயா. நீ தீர்க்க ஆயுசு என்ன அர்த்தம்னா, உள்ள என்ன அர்த்தம்னா, அனைத்தும் நன்றாக நடக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுவார், இப்போ மகனே மகளே, இந்த வார்த்தையை மட்டும் நீ மனசுக்குள்ளே வச்சுக்கோ, உன் வாயில் வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் தீர்க்க ஆயுசாக மாறிடும். உன் நாட்கள் நீடிச்சிடும். உனக்கு உள்ளேயும் வெளியும் சமாதானம் வந்துடும். அனைத்தும் உனக்கு நன்றாக என்ன செய்யும், நடக்கும். அப்படி இருந்து நிற்போமா? க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவரை ஸ்தோத்திக்கிறோமாப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திக்கிறோம். உங்களுடைய நல் வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்போ உங்களுடைய கிருபை நிறைந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்கள் இருதயத்துக்குள் ஓடட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரை ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரட்டும்.
ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் செழிப்பை காணட்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் துதி பாடல்களை பாடட்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த வேத வசனத்தை நாங்கள் எங்கள் மனதில் வைக்க, வாயில் வைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்கள் வாயில் பாலும் தேனும் ஓடட்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்கள் வாய் நன்மையை சொல்லட்டும், வெற்றியை சொல்லட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு எங்களை நாங்கள் அப்படியே அர்ப்பணிக்கிறோம். என் மகனே, என் மகளே, என் வசனத்தை உன் இருதயத்துக்குள்ளே வச்சுக்கோ. உனக்கு தீர்க்க ஆயுசு உண்டாகும், உனக்கு நல்வாழ்வு உண்டாகும், உனக்கு சமாதானம் உண்டாகும், எல்லாம் நன்றாகவே நடக்கும். சொல்லுமா இயேசுவின் நாமத்தினால. எங்களுக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை, நியூ இயர் ஆராதனை, ஆனால் நன்றி ஆராதனை எல்லாம் நன்றாகவே நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. 2025 ஆண்டு எங்களுக்கு நன்றாகவே நடக்கும். காரணம், கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கனம் பண்ணுகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. கடங்க தட்டி நன்றி செலுத்துவோம். சோத்திரம், 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 சோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது பயனுள்ளதாய் மாறட்டும். இந்த வார்த்தையில் நாங்கள் 30, 60, 100 பலனடைய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கரங்க தட்டி நன்றி.